வெல்கம் டு மை விமன்ஸ் வண்டர்லேண்ட் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோன்னா, இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு மூலிகை பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது எலும்பு இரும்பாக்கக்கூடிய ஒரு மூலிகையை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க மாமரத்தில் அப்டேட்ஸ் பார்த்துக்கலாம். எவ்வளோ பிஞ்சுகள் விட்டுருக்கு பாருங்கள். பிஞ்சுகளோட சைஸ்களும் கொஞ்சம் பெருசாகிட்டே வந்துட்டு இருக்கு. இது கிட்டத்தட்ட 2 மாதம் கிட்ட ஆகுங்க இது பெருசாகிறதுக்கு. அதுக்கு தேவையான நம்ம சேஃப்டியாக வைக்கணும். ஏன்னா அணில்கள் நிறைய இருக்குது. அது வந்து கடிச்சு சாப்பிடாம இருக்கிறதுக்கு ஒரு பேப்பர் கவர் நம்ம போட்டு மூடி வைக்கணும். இது கொஞ்சம் பெருசான பிறகு தான் அந்த கவரை நம்ம போடணுங்க. இன்னைக்கு வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம்னு சொன்னேன். அதுக்கு முதல்ல வந்து நம்ம போட்ட மீன் அமிலம் எப்படி வந்திருக்குன்றத பார்க்கலாம் வாங்க. கிட்டத்தட்ட 7 நாட்கள் கிட்ட ஆயிருக்கு இந்த மீன் அமிலம் போட்டு. திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. எந்தவித ஃபங்கஸும் இல்லாமல் நல்லா இருக்குது. அதற்கு காரணம் சுத்தமாக நீங்கள் வந்து அது நல்லா ட்ரை பண்ண ஒரு இதில் பிளாஸ்டிக் டப்பில் போட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி நடக்கும். இதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்டு சக்கரை போடலாம். ஏன்னா மீன் கொஞ்சம் மேலே தெரிகிற மாதிரி இருக்குது பாருங்கள். இன்னும் 1லேருந்து 1.5 கிலோ வரையும் போடலாம். நான் ஏற்கனவே 2 கிலோ மீன் வாங்கினதுக்கு 4 கிலோ போட்டிருக்கேன். இந்த மீன் அமிலம் நம்ம வீட்டிலே தயாரிக்கலாங்க. கடையில் வாங்கவே வாங்காதீங்க. ஈஸியாக தயாரிக்கிறது என்பதை பற்றியும் நான் ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். நான் சொன்ன ஒரு மந்திர மூலிகை சொன்னேன் இல்லைங்க, அது என்ன மூலிகைன்னா இங்கே பாருங்கள். இதுதான் பிரண்டை. எவ்வளோ சூப்பராக படர்ந்து வந்துட்டுருக்கு. இந்த பிரண்டையை பற்றி தான் இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சிட்ருக்கேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இந்திரா விஷ்ணு என்றவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த துவையில் அரைச்சி பார்த்தேன் மேடம், ஆனால் வந்து ஒரே காரில் எடுத்துச்சு, சாப்பிடவே முடியல, அப்படியே எடுத்து கொட்டிட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்குங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த பிரண்டையை தேர்வு செய்கிறது எப்படி. இங்கே பாருங்கள், இந்த பிரண்டையை வந்து நல்ல பிஞ்சாக இருக்கதா அந்த நுனியில் வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்க அளவுக்கு மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு பின்னாடி இருக்கிறத எடுத்திங்கன்னா கண்டிப்பாக காரல் போடும். இங்கே பாருங்கள், பிஞ்சாக இருக்கணும். சென்டிமீட்டர் வச்சுலாம் ஸ்கேல் வச்சு அளக்க முடியாது. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், 2 கணு கணக்கு வச்சுக்கோங்க. 2 கணு கிட்ட அந்த 2வது கணுக்கிட்ட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம சாத்தியமாகிறதுக்கு காரணம் வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வச்சாதான் நடக்குங்க. நம்ம வீட்டில் வச்சாதான் நடக்கும். கடையில் வாங்கினோன்னா கண்டிப்பாக முத்தி பணத்தை சேர்த்து கொடுத்துருவாங்க. அதனால தான் காரில் எடுக்குது. நிறைய பேருக்கு இது காரில் எடுக்கிறதுனால சமைச்சு சாப்பிட மாட்டேங்குங்க என்றாங்க. இதோட ஆரோக்கியம் நல்ல மருத்துவ குணங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் பிரண்டை ஈஸியாக வைக்கலாம். ரொம்ப ஈஸியாக வளரக்கூடியது. வெயில எக்கச்சக்கமான வெயிலை தாங்கக்கூடியதுங்க. எந்தவித பாதிப்பும் கிடையாதுக்கு. மண் கலவையும் எந்த மண்ணில் வேணாலும் வச்சா வரும். ஒரு நுனியை அந்த கணுக்கிட்ட கொண்டு போய் வச்சிங்கனாவே போதும், ரொம்ப சூப்பராக வளர்ந்து வரும். இதோட ஆரோக்கிய நன்மைகள் கேட்கும்போது எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்கும். என்னென்னா இது வந்து எலும்புகளுக்கு அதாவது வலு கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இதில் நிறைய இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எலும்பு முறிவு ஏற்பட்டால் கூட என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுடைய தமிழ் மருத்துவத்தில் ஆயுர்வேதத்தில் வந்து இதை வந்து மேல் பூச்சாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. உள்ளுக்குள்ளேயும் கொடுத்துருக்காங்க. விரைவாக எலும்பை குணப்படுத்தக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ அற்புதமான ஒரு மந்திர மூலிகைங்க. இதில் வந்து கால்சியம் சத்து நிறைய இருக்குது. பாலில் மட்டும்தான் கால்சியம் சத்து இருக்குது நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்த பிரண்டையிலையும் எக்கச்சக்கமான கால்சியம் சத்து இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து பாஸ்பரஸ் எல்லாமே இருக்குது. எலும்பு முறிவுகள் ஏற்படும் போது மூட்டு வலிக்கும் இது விரைவாக குணப்படுத்துறதுக்கு இதை வந்து நம்ம துவையலாவோ சட்னியாக வச்சு சாப்பிடும்போது விரைவாக குணமாயிடும்ன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நாள்பட்ட புண் இருக்கும்போது கூட இந்த துவையில வந்து பிரண்டை துவையல நம்ம அரைச்சு சாப்பிடும்போது, அந்த புண்கள் கூட விரைவா ஆறிடும்னு சொல்றாங்க. எவ்வளவு ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த பிரண்டைய நாம நெறைய பேர் சாப்பிடுறதே கிடையாது. ஏன்னா வந்து இத வந்து கிளீன் பண்ணும்போதும் கையில வந்து அரிப்பு ஏற்படும்னு சொல்றாங்க. கண்டிப்பா இது வந்து சில டைம் ஏற்பட தான் செய்யும். எனக்கு அந்த அலர்ஜி இருக்குங்க. இங்க பாருங்க, இந்த வந்து பட்டை பிரண்டையும் நம்ம மாடியில வச்சிருக்கோம். இத வந்து கிளீன் பண்ணும்போது என்ன பண்ணணும், அந்த மாரி அரிப்பு ஏற்படாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மாரி பிஞ்சா நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப அரிப்புலாம் இருக்காது. அட் த சேம் டைம் வந்து என்னன்னா, கொஞ்சோண்டு கையில வந்து நல்லெண்ணெய் தடவிட்டு நீங்க வந்து கிளீன் பண்ணீங்கன்னா, அரிப்புன்றது சுத்தமா இருக்கவே இருக்காதுங்க. இது ஒரு டிப்ஸ் தான், நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இவ்ளோ அளவுக்கு எடுத்தா போதும் பிரண்டை. நெறைய எடுத்துட்டு சில பேர் துவையல் அரைக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதனால காரல் எடுக்கும். ரொம்ப நாளும் வச்சு நம்ம சாப்பிட வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு தடவை நீங்க பிரண்டை துவையல் அரைச்சீங்கன்னா, 1 வாரத்துக்கு வச்சுக்கிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில வச்சு சாப்பிடலாம். டெய்லி வந்து முதல் சாப்பாட்ல ஒரு ட்ராப் நெய்ய விட்டுட்டு, அதுக்கப்புறமா எடுத்து நீங்க இத 1 ஸ்பூன் போட்டு பெசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா, நாம வந்து எலும்புக்கு சத்து குடுக்குறோம். பாருங்க, நம்ம உடம்புல ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான சத்துக்கள் குடுக்கணும். இத வந்து நம்ம எலும்புகளுக்கு வலு குடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம சத்து குடுக்க போறோம். இப்ப பாருங்க, நான் பிரண்டைக்கு வந்து துவையல் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்றேன். ஏன்னா ஒரு முக்கியமான டிப்ஸ் இருக்கு. அத ஃபாலோ பண்ணா தான் அந்த காரல் எடுக்காம இருக்கும். முதல்ல நல்லா சுத்தமா கழுவி எடுத்துக்குவாங்க. நாரு கொஞ்சம் கூட இல்லாம எடுத்துக்குவாங்க. கொஞ்சம் மெனக்கெட்டு தான் செய்ய வேண்டியிருக்கும்.
ஏன்னா நமக்கு எலும்பு ஆரோக்கியத்துக்கு நம்மளோட எலும்பு ஆரோக்கியத்துக்காக தான் நம்ம செய்கிறோம்னு நினைக்கும்போது இந்த மெனக்கடல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து நீங்கள் செஞ்சு வச்சுட்டு 1 வாரத்துக்கு செஞ்சு வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். டெய்லி ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு ட்ராப் நெய் விட்டுட்டு நீங்கள் சாதத்தில் முதல் சாதத்தில் பெசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா எலும்பு ஆரோக்கியத்துக்கு நம்ம கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அடுத்தது இதை என்ன பண்ண போகிறோம், நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி 4 மிளகா, காஞ்ச மிளகா இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு 4 காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் கிடையாது, நீங்கள் அதை விட கொஞ்சம் நிறையா ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த காரல் எடுக்காமல் இருக்கும். அது கூட வந்து நம்ம வந்து புதினா சேர்த்து அரைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எண்ணெய் காஞ்சின்னு இருக்கும்போது அந்த பிரண்டையை அதில் போடுங்க. இது வந்து வதக்கிறது கிடையாது, நல்லா பொரிச்சியே எடுத்துருங்க. அப்போ தான் வந்து காரல் கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கும். இதோட தன்மை வந்து கண்டிப்பாக மாறவே மாறாது. இந்த மாதிரி பொரிக்கும்போது நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணிங்கனாவே போதும். இந்த பச்சை கலர் மாறி ப்ரௌன் கலராக வரும் பாருங்க, அப்போ வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் போட்டு வதக்கிட்டு என்ன பண்ணலாம், புதினாவும் போட்டு நல்லா வதக்கிட்டு புளியும் சேர்த்து அதிலே வதக்கிட்டு நல்லா ஆற வச்சு நம்ம எடுத்து துவையல் அரைச்சி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நல்லாவே பாருங்கள், அந்த பச்சை கலர் மாறி ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எடுக்கும்போது தான் நமக்கு காரல் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் சொன்ன மிளகா போட்டுக்கிட்டு புதினாவையும் போட்டுட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு கடைசியாக என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா நல்லா வறுபட்ட பிறகு அப்படியே அந்த மிக்ஸி ஜாரில் கொட்டி நல்லா ஒரு ஒரு அதாவது எப்படி பல்ஸ் மோடில் வச்சுக்கணும். 2 தடவை அப்படி சும்மா லைட்டாக திருப்பி விட்டால் போதும். அந்த உளுத்தம் பருப்பு வந்து பாதி மசிஞ்சு பாதி மசையாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததாக நம்ம வந்து பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கிடணும். புதினாவையும் நல்லா வதக்கிடுங்க. அப்போ தான் வந்து அந்த காரல் அதோட சேர்ந்து அந்த காரல் தன்மை இல்லாமல் இருக்கும். ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, அவங்க இந்திரா விஷ்ணுன்றவங்க அவங்க கீழேயே கொட்டிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த இந்த அளவுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியதா இருக்கு. இப்போ இதை நம்ம எடுத்து அரைச்சி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சோ, ஒரு பாட்டிலே போட்டு வச்சுக்கிட்டோ, வெளியிலே கூட வைக்கலாங்க. டெய்லி ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டு வந்தீங்கன்னா, நம்மளோட எலும்போட ஆரோக்கியத்துக்கு நம்ம இப்போ முதல் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோம்னு அர்த்தம். அடுத்தது நம்ம நேத்து பறிச்ச காசினி கீரை. அது வந்து இதோட மருத்துவ குணங்கள் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதையும் கொஞ்சம் பாசிப்பருப்பு போட்டு இன்றைக்கி கரைசல் பண்ணியாச்சு. கொஞ்சம் அந்த வேரில் தான் வந்து அந்த சிக்கிரி இருக்கின்றதால கொஞ்சம் லேசான மெலிசான வேரெல்லாம் அப்படியே போட்டுட்டேங்க நான். ஏன்னா டிப்ரெஷன் குறைக்கக்கூடிய தன்மை இந்த கீரைக்கு இருக்கிறதால. இதையும் நல்லா பருப்பு போட்டு நல்லா கடைஞ்சிட்டு சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது. இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். நல்லா கடைஞ்சி சாப்பிட்டோன்னே கசப்பு எதுவுமே இல்லைங்க. ரொம்ப நல்லா இருந்தது. பாசிப்பருப்போடு சேர்த்து செய்யும்பொழுது ரொம்ப நல்லா இருந்து. இந்த காசினி கீரையும் அப்படித்தான், ஒரு ரேர் வெரைட்டி. இதெல்லாம் விதைகள் கிடைச்சா கண்டிப்பாக மாடி தோட்டத்தில் போட்டு விடுங்க. இது குளிர்காலத்தில் மட்டும்தான் வளரும். அதாவது 25 டிகிரி செல்சியஸ் வெயில் இருக்க வரையும் தான் இது நல்லா வளரும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரியாக வளராது. இப்போ இந்த மார்ச் மாதத்தில் போடலாம். ஆனால் வந்து அது 1 மாதத்துக்குள்ளே மறுபடியும் எடுத்துடணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு அப்படியே நான் மிக்சியில் போட்டு அடித்து தாளிப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் சாப்பிட்டு பார்த்தேன். காசினி கீரை ரொம்ப நல்லா இருந்தது. முதல்ல நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடை பண்ணது. ரொம்ப அருமையாக வந்திருந்தது. கொஞ்சமாக தான் இருந்தது. அதனால் ஒரு வேளையிலே காலி ஆயிடுச்சு. ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் கிடச்சிது. அடுத்த தடவை போடும்போது நிறைய போடணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். அடுத்ததாக நமக்கு இன்றைக்கி அப்டேட்ஸ் என்ன பார்க்க போகிறோன்னா, பழமரங்களில் நிறைய மரங்கள் இப்போ வந்து பூ எடுத்து பழங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்ததாக இப்போ வந்து சீத்தாப்பழம் பாருங்கள், பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து நான் மரம் வாங்கின்னு வந்து நர்சரிலாம் வைக்கலைங்க. விதைகள் போட்டு வந்தது தான். விதைகள் போட்டு வந்தாலே இந்த சீத்தாப்பழம் நல்லாவே பலன் கொடுக்குது. சூப்பராக நிறைய பூக்கள் எடுத்திருக்கு. நல்ல காய்கள் வைக்கும். இங்கே பாருங்கள், போன வருஷம் கூட நிறைய காய்கள் கொடுத்தது. கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருந்தது. ஆனால் இந்த வாட்டி நம்ம கொஞ்சம் நல்ல கேர் எடுக்கணுங்க. எடுத்து சைஸ் பெருசாக்கிறதுக்கு தான் நம்ம முதல்ல பண்ணணும். பாருங்கள், விதைகள் நீங்கள் சும்மா சாப்பிட்டது போட்டாலே சூப்பராக வந்துடும். நல்ல பூக்கள் எடுத்துருக்கு பாருங்கள். நிறைய கிளைகள் நிறைய குட்டி குட்டியாக தெரியுது. க்ரீனாக இருக்கிறதெல்லாம் சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். நிறைய பூக்கள் எடுத்துருக்கு இந்த வாட்டி. இன்னொரு மரம் இருக்குது. அது வந்து நல்ல ஹார்டான நல்ல அந்த இலைகள் பார்த்தாலே தெரியும் பாருங்கள். ரொம்ப திக்காக இருக்குது. இது பெரிய சைஸாக காய்க்குங்க. போன வாட்டி 6 மாதம் முன்னாடி ஒரே ஒரு பழம் தான் காய்ச்சிது. பெரிய சைஸு. கடையில் வாங்குறத விட பெருசாக இருந்தது. டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருந்தது. இந்த மரம் தான் அது. இதோட இலைகள் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். அதனால் இது பெரிய பெரிய சைஸாக கிடைக்கும். இதுவும் பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், பூக்கள் எவ்வளோ நிறைய இருக்குது. ஓகே.